இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எஸ் என்னென்ன சார். சோர்சஸ்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க? நமக்கு பேப்பர் ஒன், ஓகே சார். பேப்பர் டூல வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் சொன்னாலும் ஓகே. இல்ல ஓவராலா நம்ம அந்த ரெஃபரன்சஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். ஸ்டார்டிங் நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளோட காலேஜ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்பவே வேஸ்டா இருக்கும் அப்படின்னு ம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாரோட கம்பைலேஷன்ஸ் கிடைச்சது. ஸோ தட் ம். நான் எல்லா கான்செப்ட்ஸுமே அதை பார்த்து படிச்சேன். ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் அதுல மிஸ் ஆகுற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் பயாலஜி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வேணும்னா அதுக்கு நம்மளோட ஸ்டேட் போர்ட் பயாலஜி புக் இருக்கும். ம். அதுல ரொம்பவே கிறிஸ்பா கொடுத்திருப்பாங்க வித் டயக்ராம்ஸோட. ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு அதுல ரெஃபர் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் சாரோட கம்பைலேஷன்ல கவர் ஆகிரும். ஸோ அதை நான் கவர் பண்ணேன். தெரியாத ஒரு சிலது மட்டும் சாட் ஜிபிடி ஆர் டிஎன்ஏ வெப்சைட்ஸ்ல. ம். அண்ட் மெயின்ஸ் டைம்ல லாஸ்ட் ஒரு 2.5 months வந்து எனக்கு ஒரு பிவிக்கு கம்பைலேஷன்ஸ் வித் ஆன்சர்ஸோட கிடைச்சது. ம். ஓகே. அதுல இருந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ நான் யூஸ் ம். பண்ணது மோஸ்ட்லி சாரோட மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அந்த கம்பைலேஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் இதோடய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த டைம் கரெக்ஷன்ஸ் அப்போ ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் சார் சொல்லுவார், அதை மட்டும் வேல்யூ எடிஷன் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி இவ்வளவுதான் சார் நான் சோர்ஸை யூஸ் பண்ணது.